சிவா, வெளியில போயிட்டது கொஞ்சம் தலசுத்தரமா இருக்கு. ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுக்கிறியா? என்னாச்சு? இருங்க போட்டு வரேன். ஐயோ, ஃப்ரிட்ஜில் லெமன் இல்லை, என்ன பண்ணலாம்? இதுல லெமன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதுல உள்ளத போட்டு கொடுப்போம். ஆனியா இருக்கே, இல்லைன்னா லெமன் ரைஸ் போட்டோம். லெமன் ஜூஸ் போட்டேன். என்ன லெமன் ஜூஸ் இந்த கலர்ல இருக்கு? ஏங்க நல்லா இல்லையா? என்ன லைட் கிரீன் கலர்ல எல்லாம் இருக்கு? என்னாச்சு? என்ன போட்டா? லெமன் ஜூஸ் தானே போட்டா? ஆமாங்க, ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தேன், லெமன் இல்லை. அதுக்கு விம் லிக்யூட்ல நிறைய எலுமிச்சம்பழம் இருக்குன்னு சொல்றாங்கல்லங்க. அதான் அந்த லிக்யூட் கலந்து கொடுத்தேன். அடி பாவி, அது பாத்திரம் ரெடி. இங்க அதுல லெமன் இருக்குல்லங்க. அடி முண்டோ, அது கெமிக்கல் ரீ. எப்படினாலும் அந்த லெமன் இருக்குல்லங்க. ஆமா, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க. அடி பாவி, இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி ட்ரையல் எதுவும் பண்ணியா? ஆமாங்க, உங்க அம்மா மதியம் பசிக்குதுன்ட்டு லெமன் ரைஸ் எதுவும் இருக்குமான்னு கேட்டாங்க. ஐயோ, சத்தம் கலந்து கொடுத்தேன். தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப நேரமா தூங்குறாங்க. ஆசவத்து போறவளே, ஐயோ, இவ தெரிஞ்சு செய்யறாளா தெரியாம செய்யறாளானே தெரியலையே. போ போய் என்ன ஆச்சு பாரு, போ. ஓடி லூசு. ஐயோ முருகா, அன்னைக்கு சாப்பாடுல பூச்சி மருந்து அடிக்கிறா. இன்னைக்கு என்னடானா விம் லிக்விட்ல ஜூஸ் போட்டு கொடுக்குறா. இவ கூட குடும்பம் நடத்துறது ஒவ்வொரு நாளும் ஐயோ ஒரு யுகமாவே இருக்கு. எதனாலும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் போல. பிள்ளைங்களுக்கு வேற இவளை நம்பி நான் விட்டுட்டு போறேன். ஐயோ, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு.